ஹே அமீகோஸ், இன்னையிலேருந்து நம்ம HTML டியூட்டோரியல் வெப் டெவலப்மெண்ட் சீரீஸில் பார்ட் 1 ஆன HTML டியூட்டோரியல் பார்க்க போகிறோம். HTMLன்றது மார்க்கப் லாங்குவேஜ். நம்ம வெப் பேஜுக்கு நம்ம மேக்கப் கொடுக்குறது தான். ஸோ அதான் HTML, CSS, JavaScriptலாம் மேக்கப் டிசைனர்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ HTMLன்றது ஒரு மார்க்கப் லாங்குவேஜ். இட்ஸ் ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஈஸி டு லேர்ன், பிகினர் ஃப்ரெண்ட்லி எல்லாமே. இது ஒரு மார்க்கப் லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. இது ஒரு மார்க்கப் லாங்குவேஜ். ஸோ இது நம்ம வெப்பேஜுக்கு அழகு கொடுக்கறது, ஏதாவது லிங்க் பண்ணுறது தான். ஓகே, போக போக இன்னும் நம்ம நிறையா கற்றுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி VS கோட் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். VS கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் போய் லிங்கை விண்டோஸில் டவுன்லோட் பண்ணிட்டு செட்டப் கேட்கும்போது நீங்கள் எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா ஓகே, வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓப்பன் பண்ணி ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணும்போது நியூ ஃபைல் கொடுங்க. அது எப்படி சேவ் பண்ணுன்றதை நான் இப்போ சொல்கிறேன் இருங்க. நியூ ஃபைல் கொடுத்துட்டு அதில் சேவ் ஆஸ் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் எப்படி சேவ் கொடுக்கணுன்னா, ஏதாவது ஒரு பேர் கொடுத்துக்கோங்க. கீழே பிளெயின் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். ஓகேவா, அந்த பிளெயின் டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக HTML டேகுன்றது ஒன்று இருக்கும். HTML அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கொடுத்து சேவ் கொடுத்தோங்க. கீழே பிளெயின் டெக்ஸ்ட்டுன்னு தெரியுதா? ஸோ அதுக்கு பதிலாக நம்ம பிளெயின் டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக வேறு HTMLனு க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். ஓகே, நான் இப்போ HTML ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம டாக் டைப் HTMLன்றது கொடுக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம வெப் பேஜ் ப்ரௌசருக்கு என்ன சொல்லுதா, இது டாக்குமெண்டேஷன் டைப் ஆஃப் HTML பேஜு. ஸோ இது வந்து நம்ம வெப் ப்ரௌசருக்கு சொல்கிறது, இது டாக்குமெண்ட் டைப்பான HTML பேஜ். ஸோ இது கொஞ்சம் ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். HTML ஃபைலே இப்போ புதுசாக வந்திருக்கு. ஸோ எப்படி PHP டேக்குள்ளே நம்ம ப்ரோக்ராமிங் கோடிங் அடிக்கிறோமோ, இதில் HTMLன்ற அந்த டேக்குள்ளே தான் நம்ம HTMLக்கான எல்லா டிபெண்டன்சிஸ்லாம் போடுறோம். ஸோ HTML டேக்குள்ளே ஹெட் டேக், இது ரெண்டாவது முக்கியமான டேக். 4 முக்கியமான டேக்கில் ரெண்டாவது முக்கியமானது ஹெட் டேக்கில். நம்ம டைட்டில் போட்டுக்கலாம், வேறு என்ன போட்டுக்கலாம், லிங்க் பண்ணிக்கலாம், CSS ஃபைல மெட்டா டேக் போட்டுக்கலாம், பூட் ஸ்ட்ராப் டெம்ப்ளேட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம், நிறையா இருக்குது. ஸோ டைட்டில் டேக்கில் இப்போதைக்கு HTML டியூட்டோரியல் போடுறேன். நம்ம வெப்பேஜோட டைட்டில் HTML டியூட்டோரியல் அப்படின்னு மேலே தெரியும். ஓகேவா, ஸோ டைட்டில் டேக் இது. நெக்ஸ்ட் வந்து பாடி டேக். இதுதான் பாடி டேக்கில் நம்ம என்ன ஹெட்டிங் ஆட் பண்ணிக்கலாம், பேராகிராஃப், இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாத்தையும் இந்த பாடி டேக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் ஒரு ஹெட்டிங் டேக் H1ன்றது ஹெட்டிங்லே நம்பர் 1 நல்லா திக்காக தெரிகிற டேக் இது H1ன்றது. ஓகே, இது கொஞ்சம் திக்காக தெரியும், என் பேர் போட்டுக்கிறேன். H2ன்றது அந்த திக்லே கொஞ்சம் கம்மியாக இருக்கும், H2. ஓகேவா, ஹாய் ஐ ஆம் யோகேஷ்ன்ற ரொம்ப திக்காக தெரியும். H2 அதை விட கொஞ்சம் கம்மி திக்கில் தெரியும். H3, H4லாம் இருக்குது. போக போக நிறையா இருக்குது. H3, H4, டேக் நிறைய டேக்ஸ்லாம் இருக்குது. ஓகே, H3 டேக்கு அதை விட கொஞ்சம் டிம்மாக திக்னஸ் கம்மியாக இருக்கும். H4 டேக் அதை விட கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கும். இதுக்கும் P டேக்னு ஒன்று இருக்குது. P டேக்ன்றது பேராகிராஃப் டேக். நிறைய படத்துலலாம் காமிச்சிருக்காங்க P டேக். அதுக்குள்ளே நம்ம பேராகிராஃப் என்ன டைப் பிடிக்கிறோமோ பேராகிராஃபாக தெரியும், அழகாக தெரியும். இட்டாலிக்ஸாக தெரியாது, இதெல்லாம் போல்டாக தெரியும். H1, H2, H3, H4லாம் போல்டாக தெரியும். பட் P டேக்குள்ளே போகிறது எப்படி அண்டர்லைன் பண்ண மாதிரி கொஞ்சம் நீட்டாக தெரியும். நீங்கள் இப்போ சேவ் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை நம்ம கிளிக் பண்ணாலே அது ஸ்ட்ரெயிட்டாக க்ரோம் ப்ரௌசருக்குள்ளே போயிடும். ஓகே, க்ரோம் ப்ரௌசரில் பாருங்கள், நீங்கள் ரிஃப்ரெஷ் கொடுத்து பாருங்கள், மேலே HTML டியூட்டோரியல் தெரியுது. கீழே பாருங்கள், ஹாய் ஐ ஆம் யோகேஷ். H1 டேக்கில் போடுறது ரொம்ப திக்காக தெரியுது. H2 டேக்கில் போடுறது அதோட கொஞ்சம் திக் கம்மி. H3ல் ரொம்ப கம்மி. H4ல் பாருங்கள் ரொம்ப கம்மி. இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறோம் இப்போ நம்ம, அதுலேயே நல்லா தெரியுது பாருங்கள். நம்ம டாக் டைப் HTML போட்டிருக்கோம். ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குது எல்லாத்தையும் காட்டுது. இதுதான் HTML இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்ஸில் காட்டுவோம். போக போக உங்களுக்கு சொல்லித்தரேன். JavaScript சொல்லித்தரும் போது இதில் தான் நம்ம பண்ணி ஆகணும். ரொம்ப ஜூம் பண்ணிட்டேனே. ஓகே இதுதான். ஸோ இதுக்கு P டேக்கு இப்போ என்ன டிஃப்ரென்ஸுன்றதை பார்ப்போம். ஓகே, எடிட் பண்ணுவோம். VS கோடோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் P டேக் பாடி டேக்குள்ளே தான் அதெல்லாம் போடணும். எதாக இருந்தாலும் பாடி டேக். இதை லிங்க் பண்ணுறது டைட்டில்னால் தான் H டேக்கில் போடணும். ஓகே, இப்போ நம்ம P டேக் VS கோடு இதுக்கு தாங்க. Pன்னு டைப் அடித்தாலே P டேக் க்ரியேட் ஆகிடும். ஓகே, P டேக் அதில் நம்ம என்ன வேணால் டைப் அடிச்சுக்கலாங்க. இப்போதைக்கு ஏதோ ஒன்று கை கிடச்சிக்கலாம், போட்டு விடுவோம். சேவ் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் பேராகிராஃபுக்கும் ஹெட்டிங் டேக்குக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகே,
இது பார்க்க கொஞ்சம் ஒட்டி ஒட்டி இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா அதுக்கு ஒரு டேக் இருக்குது. கொஞ்சம் ஃபஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் நிறையா கேப் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த டேக் பேர் தான் பிஆர் டேக். பிரேக், ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் கொஞ்சம் பிரேக் விட்டு அந்த லைன் வரணுன்றது தான் பிஆர் டேக். அது வந்து நீங்கள் ஹெட்டிங் டேக் ஓரத்தில் ஆட் பண்ணணும். இப்போ நான் பாருங்க H1 H2 H3 அது ஓரத்தில் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிடு. பிஆர்னு நீங்கள் டைப் அடித்தா போதும் அது ஒரு க்ரியேட் ஆயிரும். ஸோ இதுக்கு தான் VS கோட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே கைஸ், நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. HTML கற்றுக்கணுன்ற ஆசை இருந்தால் சப்ஸ்கிரைப், எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இப்படி ஒரு சேனல் இருக்குன்றது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லுவீங்க. முக்கியமாக CSC கைஸ்க்குலாம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ கேப் இருக்குன்னு தெரியுது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இன்னும் டீப்பாக போவோம். பாய்.